அன்பான மாணவ செல்வங்களுக்கு இந்த இனிய நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை உறுத்தாய் கொள்கிறேன். Today we are going to see the topic crystal systems. There are 7 crystal systems. Okay, அதாவது படிக அமைப்பு, 7 நிலையான படிக அமைப்புகள். முதல் நிலை படிக அமைப்பில் 7 வகையை நம்ம இந்த வீடியோ கிளிப்பில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் அதாவது ப்ளஸ் டூ வேதியியலில் சாலிட் ஸ்டேட் அப்படிங்கிற லெசனில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ கிளிப்பில் பார்ப்போம். இப்போ ப்ளஸ் டூ சரியா, சாலிட் ஸ்டேட் திடநிலைமை அப்படிங்கிற பாடத்தில் திடநிலைமை அப்படிங்கிற பாடத்தில் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் என்னது கிறிஸ்டல் சிஸ்டம். சரியா? படிக அமைப்பு படிக அமைப்பு. சரிங்களா? இதில் there are 7 types of crystal system. There are 7 types of crystal systems are given. 7 வகையான படிநிலை அமைப்புகள் நமக்கு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. There are 7 types of crystal systems are given. Yeah. Crystal systems are given. சரிங்களா? என்னென்ன சிஸ்டம்ஸ், அது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நம்ம இப்போ சாதாரணமாக இப்போ தமிழில் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கா நா. சரியா? காணா ஆ. சரிங்களா? காணா ஆ சாய் சதுரம். காணா ஆ சாய் சதுரம் அருமுக அப்படின்னு வச்சுக்கோங்களா. அருமுக சரிவுல ஒற்றை முச்சரிவு. சரியா? ஒற்றை அவருடைய முச்சரிவு அப்படின்னு வச்சுக்கோங்க தமிழில். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்துக்கிறோம். காணா ஆ சாய் சதுரம் அருமுக சரிவு அப்படிங்கிறது ஒற்றை சரிவு முச்சரிவு. சரியா? நம்ம இங்கிலீஷில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா சிடிஓஆர் ஹெச்எம்டி அப்படின்னு வச்சுக்கோம். சிடிஓஆர் சரியா, ஹெச்எம்டி அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை போல நான் எழுதி வச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கிலீஷ் மீடியத்தில் ஹெச்எம்டி வாட்ச் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படி தானே? அது சிடிஓஆர் ஹெச்எம்டி அப்படின்னு நான் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ இப்போ அந்த 7 அப்போ இந்த முதல்நிலை அமைப்புகள் நம்ம எழுதுவோம். முதல்நிலை அளவு கூட்டின் வகைகளை முதல்ல எழுதுவோம். சரியா? முதல்நிலை அளவு கூட்டின் வகைகள். கிறிஸ்டல் சிஸ்டம். சரியா? 7 கிறிஸ்டல் சிஸ்டம். 7 கிறிஸ்டல் சிஸ்டம். அப்புறம் நம்மளுடைய எட்ஜிலேருந்து எழுதுவோம். சரிங்களா? தென் எட்ஜிலேருந்து அப்புறம் கிறிஸ்டல் ஆங்கிள்ஸ். ஓகே, விளிம்பு நீளம் விளிம்படை கோணம். விளிம்பு நீளம் விளிம்படை கோணம். சரியா? விளிம்படை கோணம், விளிம்பு நீளம் மற்றும் விளிம்படை கோணம். அது எட்ஜ் லென்த், இன்டர்செப்ட் கூட சொல்லலாம். சரியா? எட்ஜ் லென்த், எட்ஜ் லென்த், தென் என்னதா எட்ஜ் ஆங்கிள்ஸ், எட்ஜினுடைய ஆங்கிள். அப்போ இந்த கிறிஸ்டல் டைப்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? சிடிஓஆர் ஹெச்எம்டி, காணா சாய் சதுரம் அருமுக சரிவுல ஒற்றை சரிவு முச்சரிவு. சரிங்களா? என்ன ஆகுறது நம்ம பார்த்துருவோம். 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. சரிங்களா? 7 டைப்ஸ். ஓகே, நம்ம செக் பண்ணிக்கோங்க. இப்போ எட்ஜ் லென்த்துங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் பார்த்தோம். ஏபிசி ஆங்கிள்ஸ் ஆல்ஃபாபீட்டா காமா ஆங்கிள்ஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லணும். ஃபர்ஸ்ட் கனசதுரம். ஃபர்ஸ்ட் என்னது? கனசதுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை கியூபிக் அப்படின்னு சொல்லுவோம். கியூபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்கிறோம் கியூபிக் சிஸ்டம். சரிங்களா? அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா காது முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து என்னது? நான்முகி. அடுத்து என்னது? நான்முகி. என்னது? டெட்ராகோனல். அப்படித்தானே? நான்முகி இங்கிலீஷில் டெட்ராகோனல் சிஸ்டம். சரியா? டெட்ராகோனல் சிஸ்டம். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்
காணா முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தா என்னது ஆர்த்தோ சாய் சதுரம். சரிங்களா? அடுத்து என்னது ஆர்த்தோ சாய் சதுரம். சரியா? ஆர்த்தோ சாய் சதுரம். சரிங்களா? அது இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தா வச்சுங்க ஆர்த்தோ ரோம்பிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்த்தோ ரோம்பிக் சிஸ்டம். சரியா? ஆர்த்தோ ரோம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடியது அதான் ஆர்த்தோ சாய் சதுரம் அப்படின்னு. சரிங்களா? தென் வந்து அடுத்து சாதாரணமாக உள்ள சாய் சதுரம். சரிங்களா? ரோம்போ ஹிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சாய் சதுரம் ரோம்போ ஹிட்டல். சரியா? ரோம்போ ஹிட்டல் சாய் சதுரம் சொல்லக்கூடிய ரோம்போ ஹிட்டல். அப்போ ஆர்த்தோ இதுவரையும் முடிஞ்சிச்சு சாய் சதுரம். அடுத்து வந்து அறுமுக வடிவம். அடுத்தது அறுமுக வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எக்ஸகோனல். அறுமுக வடிவம் எக்ஸகோனல். அறுமுக வடிவம் எக்ஸகோனல். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா சரிவு. இந்த சரிவில் வந்து ஒற்றை சரிவு முச்சரிவு. ஒற்றை சரிவு அப்புறம் என்னது முச்சரிவு. அதாவது வந்து மோனோ கிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ கிளினிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து என்னது ட்ரை கிளினிக். இன்னொன்று என்னது ட்ரை கிளினிக். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி என்ன செய்யணும், முதல்ல 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் இருக்கான்னு பார்த்துக்கணும். இது பாருங்க 1 2 3 4 5 6 7. சரியா? 7 கிறிஸ்டல் சிஸ்டம் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து அந்த ஆங்கிள் செப்பல் நம்ம என்ன செய்யணும் போடணும். சரிங்களா? எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எட்ஜிலேருந்து போடணும், அப்புறம் எட்ஜ் ஆங்கிள்ஸை போடணும். சரிங்களா? அதில் வந்து மூணுக்கு வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து A = B = C. சரிங்களா? கியூபிக் சிஸ்டத்துக்கு வந்து எல்லாமே என்ன செய்யுது ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு போடும்போது சியை மட்டும் என்ன செய்யணும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுரும். சியை மட்டும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுரும். ஆர்த்தோ சாய் சதுரத்துக்கு பியும் என்ன செய்யணும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுரும். ஆர்த்தோ சாய் சதுரத்துக்கு என்ன செய்யணும் பியும் அதே மாதிரி ரெண்டாவது வந்து ரிப்பீட் ஆயிரும். என்னது A = B = C அப்படி ரிப்பீட் ஆகும். இந்த சிஸ்டம் அப்படியே என்ன செய்யுது ரிப்பீட் ஆகுது. A = B = C அப்படின்னு எழுதணும். அது மாதிரி ரிப்பீட் ஆகி B is not equal to C அதை எழுதிடணும். B is not equal to C அப்படின்னு எழுதிடுங்க. அடுத்து A is not equal to B, B is not equal to C. சரிவுனால என்ன அர்த்தம்? ட்ரை கிளினிக் மோனோ கிளினிக் சொல்கிற மாதிரி சரிவுனாலே அவ்வளோ ஆங்கிள்ஸும் என்ன செய்யும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். சரியா? இப்படி எழுதிக்கணும். இது வந்து என்னது எழுதுறது விளிம்பு நீளம் எஜ்ஜிலேருந்து எழுதக்கூடிய மெத்தட். சரிங்களா? அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா விளிம்படை கோணம் ஆல்ஃபா பீட்டா காமா வேல்யூஸ் எழுதும். அது எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? இந்த மூணுக்குமே மூணுக்கு வந்து ஆல்ஃபாவினுடைய மதிப்பும் பீட்டானுடைய மதிப்பும் காமானுடைய மதிப்பும் இது ஈக்குவல் டு 90 டிகிரி. மூணுக்கும் நம்ம எப்படி போடுறோம் ஆல்ஃபாவினுடைய வேல்யூ பீட்டானுடைய வேல்யூ காமாவுடைய வேல்யூ வந்து இந்த மூணுக்கு வந்து ஈக்குவல் டு 90 டிகிரி. ஈக்குவல் டு 90 டிகிரின்னு போட்டுருக்கோம். 90 டிகிரிங்களா? இப்போ அடுத்ததுலேருந்து நமக்கு வேரி ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தா காமா இஸ் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஆல்ஃபாவும் பீட்டாவும் சமம். ஆனால் காமா வந்து என்ன நடத்தான் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஒரு வேரியேஷன் வந்துருச்சு. இதில் மூணாவது இதில் என்னது சாய் சதுரம் ரோம்போ ஹிட்டலுக்கு ஒரு வேரியேஷன் ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு காமா ஈக்குவல் 90 டிகிரின்னு போடாமல் காமாவை நம்ம என்ன செய்யலாம் 90 டிகிரி அப்படிங்கிறத என்ன செஞ்சிடறோம் போட்டுறோம். சரிங்களா? அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபா பீட்டா 90 டிகிரி காமா 120 டிகிரி. ஆல்ஃபா பீட்டா 90 டிகிரி காமா என்னது 120 டிகிரி அப்படி மாறிடுது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆல்ஃபா பீட்டா காமா 90 டிகிரின்னு போடுவோம். ஆனால் அங்கே என்னது ஒரு வேரியேஷன் வருது. என்ன வேரியேஷன்னா காமா வந்து 120 டிகிரிக்கு வந்து என்ன ஆகுது இது ஆங்கிள் வந்து காட்டுது. ஓகே அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஆல்ஃபா காமா 90 டிகிரி பீட்டா நாட் ஈக்குவல் 90 டிகிரி. ஆல்ஃபா காமா வந்து 90 டிகிரி ஆனால் பீட்டா வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. இது ஒரு வேரியேஷன். இதில்
ஆக்சுவலாக சரிவுங்கிறது வந்து எல்லாமே என்ன ஆகும், நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும் அப்படிதானே. ஆனால் இங்கே பீட்டா மட்டும் நாட் ஈக்குவல்ட்டு. எங்கே இந்த வந்து ஒற்றை சரிவில். முச்சரிவில் வந்து எல்லாமே என்ன செஞ்சிடும், நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். பாருங்க, ஆல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு காமா இஸ் நாட் ஈக்குவல் டு என்னது பீட்டா போடுவோம். காமா கிடையாது, பீட்டா போட்டுட்டு அப்புறம் காமா போட்டுட்டு நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ எல்லாமே 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இல்லை அப்படி தானே. இதில் சரிவு, சரிவுனால என்ன அர்த்தம், ஆங்கிள் கொஞ்சம் டிஃபர் ஆகிடும். ஆனால் இங்கே பாருங்க, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமானோட ஆங்கிள் என்ன ஆகலை, டிஃபர் ஆகலை, 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது சரியா. ஆனால் வந்து எது பீட்டா தான் இட்ஸ் நாட் ஈக்குவல் 90 டிகிரி. இதில் இந்த மோனோகிளினிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை சரிவில் வந்து பீட்டா வந்து 90 டிகிரி. ஆனால் இதில் வந்து அவ்வளோமே என்ன ஆகும், நாட் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ நம்ம இந்த ரெண்டையும் நான் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா முச்சரிக்கு வந்து எல்லா ஆங்கிலுமே என்ன ஆயிடுது, நாட் ஈக்குவல் டு. அப்போ எல்லா எஜ்ஜிலேருந்து என்ன எஜ்ஜி ஆங்கிள்ஸும் வந்து எஜ்ஜிலேருந்து வந்து நாட் ஈக்குவல் டு வருது. அப்போ எஜ் ஆங்கிள்ஸும் நாட் ஈக்குவல் 90 டிகிரி. ஆனால் ஒற்றை சரிவுக்கு வந்து எல்லாமே என்ன ஆகுது, எல்லா எஜ்ஜிலேருந்தும் நாட் ஈக்குவல் டு. ஆனால் பாருங்க, எஜ் ஆங்கிள்ஸ் வந்து ஆல்ஃபா காமா மட்டும் 90 டிகிரின்னு போட்டுட்டோம், பீட்டா வந்து நினைச்சிடும் நாட் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு போட்டுரும். அப்போ நம்ம ஞாபகிக்க வேண்டியது ஆல்ஃபா பீட்டா காமா 90 டிகிரின்னு போடுறதுக்கு பதிலாக நாட் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு போட்டுரும். இதில் ஆல்ஃபா பீட்டா 90 டிகிரின்னு போட்டுட்டு காமா 120 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்குது. எதில் அப்படின்னு பார்த்தா எக்ஸோகோனல். இந்த எக்ஸோகோனல் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம் சரிங்களா. காமா வந்து 120 டிகிரி, எக்ஸோகோனல் இருக்கிறது காமா வந்து 120 டிகிரி. ஸோ அப்போ நம்ம வந்து இது எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளிஃபைடு பண்ணி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நினச்சிடலாம் சிம்பிளை பண்ணி பார்க்கணும் சரிங்களா. அப்போ வந்து நம்ம வந்து இந்த கிறிஸ்டல் சிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி ஞாபகம் போகிறோம், முதல் லெட்டர் எடுத்துட வேண்டியதான். அந்த 7 சிஸ்டத்தில் வந்து முதல் லெட்டரை எடுத்துடணும். காணா ஆ, சாய் சதுரம், அருமுக, அப்புறம் என்ன அருமுக வடிவம், அப்புறம் என்ன சரிவில் வந்து ஒற்றை சரிவு முச்சரிவு, இது ரெண்டு இருக்குது. இதில் என்ன இருக்கு, ரெண்டு இருக்குன்னா ஒற்றை சரிவு முச்சரிவு அப்படின்னு வாசிக்கணும் சரிங்களா. இங்கிலீஷில் சொல்ல பண்ணால் கியூபிக்கு, டீக்கு வந்து டெட்ராகோனல், ஓக்கு வந்து ஆர்த்தோரோம்பிக்கு, ஆருக்கு என்னது ரொம்ப ஹெட்ரலு, ஹெச்சுக்கு வந்து எக்ஸாகோனல், எம்முக்கு வந்து மோனோகிளினிக்கு, டீக்கு வந்து ட்ரைகிளினிக்கு. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம். அதாவது சிடிஓஆர் ஹெச்எம்டி வாட்சி ஞாபகம் வச்சுருப்போம். இப்போ சிடிஓஆர் ஹெச்எம்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம் சரியா. அப்போ வந்து 7 கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் அப்படின்னு கேட்டால் இது. அப்புறம் வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், கனசதுர அளவுக்கூடுகளின் வகைகள் பார்த்தோம். அது வேற. கனசதுர அளவுக்கூடுகளின் வகைகள் மொத்தம் 4 கொடுத்துருக்கு. என்னது, அதாவது எளிய கனசதுரம், பொருள்மைய கனசதுரம், முகப்பு மைய கனசதுரம், அப்புறம் என்னது விளிம்பு மைய கனசதுரம். அதாவது எஸ்சி, பிசிசி, எஃப்சிசி, அப்புறம் என்னது இசிசி அப்படின்னு பார்த்தோம். இது வந்து 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ். அதே சாலிட் ஸ்டேட்டில் தான் 7 டைப்ஸ் ஆஃப் கிறிஸ்டல் சிஸ்டம் கேட்டால் இது எழுதிடணும். அதனுடைய எஜ்ஜிலேருந்து ஆங்கிள்ஸு பொறுத்துக்களை கேட்டாலும் நம்ம என்ன செய்யலாம், கரெக்டாக இந்த மாதிரி எழுத தெரியும் சரிங்களா. நீட்லாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீட் டிஜேஇலனா. ஸோ அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா. ப்ளஸ் என்னது கனசதுர அளவுகளின் வகைகள், அது வேறு கொஸ்டின், இது வேறு கொஸ்டின் சரியா. ஸோ இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மாணவர்கள், நன்றி.